வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடிலாம் எங்கன்னா கொல்லி வேலைக்கு போனோம்னா சோறு கஞ்சி கூழு எதனா எடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டு வேலை செஞ்சோம். எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி தான் செஞ்சாங்க. நாங்கள் கூட ஆரம்பத்தில் சோறு கஞ்சி கூழ் எடுத்துருவாங்க. அதை சாப்பிட்டு கொல்லி வேலை செஞ்சோம். இப்போ எல்லாருமே நாகரிகமாக ஆகிட்டாங்க. என்னென்னா எல்லாருமே இட்லி தோசை பூரி இது போல் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா இட்லி பிறந்த கதை. அதாவது இந்த இட்லி தமிழ்நாட்டுக்கு வந்த கதை. இது வந்து இந்தோனேஷியாவில் பிறந்ததாக சொல்கிறாங்க இட்லி. அதாவது இங்கேருந்து போன அரிசியும் உளுந்தும் தான் அங்கே போய் இட்லி ஆனதாக சொல்லுவாங்க. இந்தோனேஷியாவில் இதுக்கு பேர் வந்து இட்டரிக்கா இட்டலி அப்படின்றது தான். கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டுக்கு சௌராஷ்டிரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இட்லியை அவங்க தான் எடுத்துன்னு வந்ததாக சொல்லுவாங்க. இப்போ வந்து இது தென்னிந்தியாவின் பிரபலமான உணவு, அதாவது காலை உணவு ஆகிப்போச்சு. அதே போல் இதை வந்து அவன் இந்தோனேஷியாக்காரன் இட்லி, அதாவது இட்லின்னு பேர் வச்சான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இந்த இட்லிக்கும் பொம்பளைங்க பேர், அதாவது சினிமா நடிகை பேர் குஷ்பு இட்லி, நதியா இட்லி, சிம்ரன் இட்லின்னு பேர் வச்சு இந்த இட்லியாக சாப்பிட்டுங்கிறாங்க. இப்போ அதாவது எங்கள் முன்னோர்கள்லாம் வருஷத்துக்கு 2 வாட்டி இட்லி சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பா வந்து மாதத்தில் 2 வாட்டி இட்லி சாப்பிடுவாங்க. அதாவது எங்கள் பாட்டை இருந்தது ஆட்டு உரலில் போட்டு மாவு போட்டு ஆட்டி சாப்பிடுவாங்க அப்போ. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிரைண்டரில் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து தினமும் மிஷினில் சாப்பிட்றோங்க. அதுதான் உடல்நலம். அப்போ அவன் இருந்தால் 100 வயசு வரைக்கும், எங்கள் அப்பன் தான் 80 வயசு வரைக்கும். இப்போ நாங்கள் இருப்போம் 40-50 வயசு வரைக்கும். ஏன்னா சாப்பிட்ற உணவு முறை தாங்க இது. எல்லாத்துக்குமே காரணம் சாப்பிட்ற உணவு முறை தான். அதே போல் இட்லியை பற்றி எங்கள் ஊரில் ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டுனா, அடடா அடடா அண்ணாமலை நிமிந்து பார்த்தா உண்ணாமலை போவ ஜவுளி கடை போய் பார்த்தா இட்லி கடை இட்லிக்கும் சட்னிக்கும் சண்டை வந்துச்சான் ஈராடி மாமனுக்கு பொண்ணு வந்துச்சான் அப்படின்னு. இந்த இட்லியை வந்து கும்மையாக ஊற்றினா இட்லி, நல்லா சதுரமாக ஊற்றினா தோசை. இதுதாங்க நம்ம பேசுகிற விஷயங்கள். விவசாயம் சார்ந்தும் சூழியல் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.